கேப்சிகம் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் பண்ணலாங்களா? ரெண்டுமே ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கேப்சிகம் ரைஸுக்கு கேப்சிகம்மை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பாஸ்மதி ரைஸை சமைக்க தொடங்குறதுக்கு முன்னே 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னுட்டுன்னு அரிசியை கழுவினதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த கேப்சிகம்மை அதில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு வெந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசியில் ஊற வச்சுருக்கிற தண்ணியை ஊற்றி அது கொதி வந்த உடனே அரிசி போட்டு அது நல்லா ஒரு 90% வெந்ததுக்கப்புறமா அதில் இந்த வதக்கி வச்ச கேப்சிகம்மை போட்டு கலந்து எடுத்திங்கன்னா உங்கள் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கான கிரேவி ஒன்று ரெடி பண்ணலாங்களா? மஷ்ரூம் வச்சு அதுக்கு மஷ்ரூமை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக. வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, இதெல்லாம் கடாய் வச்சு எண்ணெய் விட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த பச்சை மிளகா, மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலக்கி இந்த டிஷ்ஷுக்கு உப்பே போட வேண்டாம். ஏன்னா இதில் நம்ம சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்க்க போகிறோம். அது ரெண்டுத்துலேயுமே உப்பு இருக்கும். மஷ்ரூம்க்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஸோ இதில் இருக்கிற உப்பே இதுக்கு சரியாக போயிடும். கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது வேக விடுங்க. இது வெந்ததுக்கப்புறமா அதில் அந்த சோயா சாஸையும் ஊற்றிடுங்க. அது ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி கொஞ்சமாக பெப்பர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா. இதெல்லாம் ரெடி பண்ணி கலரி எடுத்திங்கன்னா உங்களோட கேப்சிகம் ரைஸும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி.